எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு புத்தகம் சார். அதுல வந்து திருமாவளவர் கலந்துக்கிற மாதிரி இருந்தாங்க. அதன் பின்னாடி திருமாவளவன் கலந்துக்கல, என்ன வச்சு அரசியல் களத்துல வந்து காய் நகர்த்த பாக்குறாங்க. திருமாவளவன் அவர்கள் ஒரு வீக்கான லீடரா அவர் ப்ரொஜெக்ட் ஆகிறார். இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா எப்படி இருப்பாங்க? நாங்க திமுக கூட்டணியில் இருக்கோம், பட் இருந்தாலும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்துப்பேன். பட் அவர் சைட்லேருந்து இதை ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பார்க்கணும். திமுகவை சங்கடப்படுத்தி கூட்டணியை உடைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அரசியல்ன்றது சீரியஸான பிஸ்னஸ். சில பேர் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி உடைய போகிறது அப்படின்னு சொல்லி விசிகா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? விசிகேக்குள்ள ரெண்டு பிளாக்காக தான் ஆட்கள் இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தோம்னா அவங்க விசிகேக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. அதான் உடைச்சே சொல்லிடலாம்ல சார். உடைச்சும் சொல்லலாம், உடைக்காமலும் சொல்லலாம். ஸோ என்ன பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா அவங்களோட அரசியல் நலன் வந்து திமுகவை சார்ந்திருக்கு. ஸோ அது ப்ராக்டிக்கலான விஷயம் தான். இது யூஸ்வலாக நடக்கும். திருச்சி எஸ்பி வருண்குமார் எதற்காக சார் நாம் தமிழர் கட்சி அவர் தொடர்ந்து டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம்? இப்போ அங்கே போய் நான் வந்து என்னோட பர்சனல் விஷயங்களை சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கட்சியை உள்ள கொண்டு வர்றது கரெக்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் நேஷனலிசம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசல. தமிழர்களுக்கான உரிமைகளை தான் அவங்க கோர்றாங்க. சீமான் சொல்றாரு, நீ முடிஞ்சா வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு மோதி பார்த்துரும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே சொல்றாங்க. அது டெஃபினட்டா பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணாமலை மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் சீமான் அவர்கள் என்ன ஆங்கிள் சொல்றாருன்னா, இப்போ கடந்த காலில் கலைஞர் கருணாநிதியை கைது பண்ண முத்துக்கருப்பனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க, ஜாஃபர் சேட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால நீங்க வந்து அரசியல்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. பட் பொலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு காரியம் முடிஞ்சதுன்னா டாட்டா கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பேசின விஷயங்களுக்குலாம் நீங்கள் தான் அதுக்கான விளைவுகளை வந்து நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் எடுத்துக்காதீங்க. இப்படி உள்ள கட்சி உலக வரலாற்றில் எங்கேயுமே ஜெயிச்சது கிடையாது. அண்ணாமலை அவர்கள் சொன்னது கரெக்ட் தான். சித்தாந்தம் இல்லாத ஒரு கட்சி வந்து ரொம்ப தூரம் போகாது. 50% தமிழ் நேஷனலிசம், 50% திராவிடம் அப்படின்லாம் ஒரு கட்சி இருக்க முடியாது. டிவிகே நண்பர்கள் ரெகுலராக சொல்கிறது என்னன்னா, தேவையில்லாமல் நீங்கள் ஐடியாலஜி அது இதெல்லாம் பேசாதீங்க, மக்கள்லாம் ஐடியாலஜியெல்லாம் பார்த்தா வாக்களிக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. திமுகவை வீழ்த்துவன்றாரே தவிர அதை தாண்டி அவர் வேற எதுவும் போகல. தமிழ் நேஷனலிசம்ன்றது திமுக வீழ்த்துறது மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் வந்து அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள். விஜய் அவர்கள் வந்து விகடன் மூலியமா வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட போறாங்க. அம்பேத்கர் புத்தகம், எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு புத்தகம் சார். அதுல வந்து திருமாவளவர் கலந்துக்கிற மாதிரி இருந்தாங்க. அதன் பின்னாடி திருமாவளவன் கலந்துக்கல, என்ன வச்சு அரசியல் களத்துல வந்து காய் நகர்த்த பாக்குறாங்க. அது தெரிஞ்சு நான் எப்படி அதில் போய் அதுக்கு இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் திருமாவளவன் கலந்துன்னு நீங்க நினைக்கிறீங்க? திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஷூடான ஒரு பொலிட்டீஷியன். எப்படி லைம் லைட்டில் இருக்கணும், எப்படி மீடியாவோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும், மீடியாவை நம்மளை சுற்றி எப்படி ஓட வைக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்பயும் அந்த விஷயத்தை வந்து அவர் எஃபெக்டிவாக பண்ணுறாரு. ஸோ இந்த புத்தக வெளியீட்டு விழாவையும் அவர் வந்து எஃபெக்டிவாக மீடியா லைம் லைட்டில் அவர் இருக்கிற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் நினச்சிருந்தாருன்னா ஸ்டார்டிங்லேயே நான் கலந்துக்க மாட்டேன்றதை டே ஒன்லேயே சொல்லியிருக்கலாம். டே ஒன்லேயே சொல்லியிருந்தா நம்ம இவ்வளோ நேரம் நம்ம டிபேட் பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு பிரச்சனையாகவே இது இருந்திருக்காரு. ஸோ அதை வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே மெயின்டைன் பண்ணி அது மீடியாவில் அது ஒரு இஷ்யூவாக பில் பண்ண அவர் கரெக்டாக அதை பில் பண்ண வச்சார் அதை. ஸோ இது ஒரு பொலிட்டிஷியனுக்கு இது தேவை. இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் தான் ஒரு பொலிட்டிஷியன் வந்து லைம் லைட்டில் இருக்க முடியும். ரெண்டாவது நீங்கள் என்ன சொன்னீங்க, சதி அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா? ஸோ இப்போ அது வந்து என்னென்னா அதில் எனக்கு உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னா யாருனால உடைக்க முடியும் இந்த கூட்டணியை? ஒன்று திருமாவளவன் அந்த முடிவெடுக்கணும், இல்லைனா ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைமை அந்த முடிவெடுக்கணும். ஸோ ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அந்த கூட்டணி எப்படி உடையும்? வெளியிலேருந்து யார் என்ன சதி பண்ண முடியும்? யாரும் எந்த சதியும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஸோ நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோன்னு இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் பிரச்சனையே இல்லை, முடிஞ்சு போச்சு. அதே தான் திமுகவுக்கும். ஸோ இந்த சதி அப்படின்ற அந்த ஆர்கியூமெண்ட்லாம் ஏற்றுக்கல. பட் ஓவரால் இது கிரியேட் பண்ணுற இமேஜ் இருக்கு இல்லையா? இப்போ திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்காமல் அவர் பின்வாங்குறார். அதுக்கான காரணம் என்னன்னா, திமுகவுக்கு அது ஒரு மனசங்கடமை ஏற்படுத்திடுமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் பின்வாங்குறார். நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. மேபி ப்ரெஷர் இருக்கலாம். டேரெக்டாக டிஎம்கேலேருந்து ப்ரெஷர் இருக்கலாம். நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க. கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரெஷர் இருக்கலாம். பட் அது என்ன மாதிரி இமேஜ் அது கிரியேட் பண்ணுதுன்னா, திருமாவளவன் அவர்கள் ஒரு வீக்கான லீடராக அவர் ப்ரொஜெக்ட் ஆகிறார். இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக எப்படி இருப்பாங்க? நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், பட் இருந்தாலும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்துப்பேன்,
ஏன்னா இது அம்பேத்கர் அவர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் கண்டிப்பாக ஸ்டேஜை விஜய் அவர்களோட ஷேர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்கள் போவோம். கூட்டணி கண்டிப்பாக இருக்குது, பட் ஸ்டேஜை நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் அவர் பேக் வாங்குறாரு அப்படின்னா அது வந்து திருமாவளவன் அவர்களை கொஞ்சம் வீக்காக ப்ரொஜெக்ட் பண்ணும். பட் அவர் சைட்லேருந்து இதை ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பார்க்கணும். இப்போ திருமாவளவன் அவர்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது லெட்ஸே டிஎம்கே நிறைய ப்ரெஷர் போடுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ டிஎம்கேவோட கூட்டணியை வைத்தால் விசிகேவுக்கு சில சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சில சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால விசிகே கட்சிக்கு நிறையா லாபங்கள் வரும். ஸோ இப்போ லெட்ஸே திமுக கோவப்படுறாங்க, இவர் இந்த மாதிரி திமுகவை சங்கடப்படுத்துகிற மாதிரியான செயல்களை செய்கிறாருன்னு திமுக கோவப்படுறாங்கன்னு வச்சுப்போம். கூட்டணி இன்கேஸ் முறியுதுன்னு வச்சுப்போம். அது விசிகேக்கு பெரிய ஒரு பாதிப்பாக அமையும். ஸோ ப்ராக்டிக்கலாக அந்த ஆங்கிளிருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு திமுகவை சங்கடப்படுத்தி கூட்டணியை உடைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு பொலிட்டிஷியன் அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அரசியல்ன்றது சீரியஸான பிஸ்னஸ் அது. ஸோ அந்த மாதிரியும் யோசிச்சிருக்கலாம். பட் இது வந்து ஓவராலாக திருமாவளவன் அவர்களை வீக்காக ப்ரொஜெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஆதவர்ஜுன் அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் தான் அந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. ஆதவர்ஜுன் வந்து அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறாரு. இப்படி வந்து விசிகாவோட துணை பொதுச்செயலாளர் ஒரு பக்கம் அங்கிட்டு இருக்கும்போது மற்ற துணை பொதுச்செயலாளர்லாம் அதுக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க. சில பேர் வந்து இன்னைக்கு மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு கட்சி உடைய போகிறது அப்படின்னு சொல்லி விசிகா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக என்னென்னா, நான் சாமானியனாக நான் பார்க்கும்போது விசிகேக்குள்ளே 2 பிளாக்காக தான் ஆட்கள் இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தோன்னா அவங்க விசிகேக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க. விசிகேல இருந்துக்கிட்டே அவங்க திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட அரசியல் நலன் திமுகவை சார்ந்திருக்கு. நம்ம விசிகே கட்சியில் இருந்தாலும் நமக்கு சீட் கிடைக்கணும்னா, அந்த சீட்ஸை கிடைச்சதுக்கப்புறம் அந்த தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு திமுக ரொம்ப அவசியம். ஸோ அந்த வகையில் நம்ம திமுகவுக்கு க்ளோஸாக இருப்போம். அதனால இந்த டெஃபினட்டாக அந்த கட்சிக்கு உள்ளே பார்த்தோன்னா அந்த பிளவு அப்படின்றது இருக்குது. ஒரு சைடு வந்து ஒரு குரூப் ஆஃப் லீடர்ஸ் பார்த்தோன்னா அவங்க திமுக கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இன்னொரு சைடில் அதே மாதிரி ஐடியாலஜிக்கான ஒரு பிளவும் தெரியுது. அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன ஆதவர்ஜுனா விஷயம். அவர் ஒரு டைரக்ஷனில் பேசிகிட்டு இருக்காரு, அப்புறம் திமுக சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஆட்கள்லாம் அவங்க இன்னொரு டைரக்ஷனில். வன்னியரசு அவர்களும் ரவிக்குமார் அவர்கள் தான் திமுக ஆதரவு வந்து பேசிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து அதிகம் தாண்டி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதான் உடச்சே சொல்லிடலாம்ல சார். உடைச்சும் சொல்லலாம், உடைக்காமலும் சொல்லலாம். ஸோ என்ன பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ நிறைய பேர் பார்த்தோம்னா விசிகேல எனக்கு தெரிஞ்சு அவங்க திமுகவுக்கு சார்பு நிலை எடுத்திருக்காங்க. அது சும்மா ரேண்டமாக எடுக்கல. ஏன்னா அவங்களோட அரசியல் நலன் வந்து திமுகவை சார்ந்திருக்கு. ஸோ அது ப்ராக்டிக்கலான விஷயம் தான். இது யூஸ்வலாக நடக்கும். இப்போ திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜுனாவை கட்சிக்குள்ளே வச்சிருக்காருன்னா ஆதவர்ஜுனாவால் விசிகே கட்சிக்கு நிறையா ஏதோ ஒரு வகையில் லாபம்னு சொல்லலாம். அவர் ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு வகையில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறாரு, இல்லாட்டினா வச்சிருக்க மாட்டாங்களே கட்சிக்குள்ளே. ஸோ இப்போ திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜுனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது அவர் எதுவும் செய்யாமல் இருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் திருமாவளவன் அவர்களோட அப்ரூவலோட தான் அதை இவர் பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ திருமாவளவன் டைரெக்டாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினா பெரிய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அது மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அவர் தான் பேசியிருந்தாரு. ஸோ எனக்கு என்னமோ ஆதவர்ஜுனா பேசுகிற நிறைய விஷயங்கள், செய்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து திருமாவளவன் அவர்களோட அப்ரூவலோட பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி திருமாவளவன் அவர்களை மீறி ஆதவர்ஜுனா ஏதாவது செயல்பட்டாருன்னா டெஃபினட்டாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு டெஃபினட்டாக ஸ்ட்ரென்த் உண்டு. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க இல்லையா, பல்ஸ் பார்ப்பாங்க இல்லையா. இப்போ டேரெக்டாக திருமாவளவன் அவர்கள் அக்ரெசிவாக இறங்கி பண்ணோன்னா அது வேறு மாதிரியான மெசேஜ் அனுப்பும். பட் அவர் கீழே இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஓகே திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, மற்ற கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தில் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அதனால இது ஒரு பல்ஸ் பார்க்கறது கூட அவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். லைட்டாக புஷ் பண்ணி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி பல்ஸ் பார்க்குற மாதிரி பண்ணும்போது சில அரசியல் விமர்சகர் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, திருமாவளவன் வந்து ஆதவர்ஜுனை வந்து விஜய் கூட நெருக்கமாக்கி வருது, அவரோட எதிர்கால அரசியல் நோக்கி இருக்கலாம். ஒருவேளை திமுகவுடைய கூட்டணிங்க உடைஞ்சா அடுத்து அவருக்கான ஒரு இடத்த வந்து விஜய் அவர்கள்ட்ட தக்க வைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலாக இருக்குது. இப்போ ஆதவர்ஜுனாவையும் விஜய் அவர்களையும் நம்ம கனெக்ட் பண்ணுறது நமக்கு ப்ரூஃப் இல்லை. இப்போ ஒன்று என்னென்னா ஆதவர்ஜுனா அவர்களை விஜய் அவர்களை ஆதவர்ஜுனா ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டு வர்றாரு, அவரோட நிறுவனம் கூட்டு வராங்க. ஸோ ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். பட் அவருக்கு நிறையா பணம் கொடுத்தாரு, அவங்க தான் ஃபண்ட் பண்ணுறாங்க, அதுக்கெலாம் நமக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியல. ஸோ ஆதவர்ஜுனா விஜய் அவர்களை ஃபண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவை இருக்குது அவருக்கு அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும்ல, அது எனக்கு பிடிபடலை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களாக இருக்குது. ஸோ இதுலேயே எனக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி நிறையா ஸ்டோரிஸை நரேட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. சண்டிகரில் வந்து புதிதாக பதவியேற்ற எஸ்பிகள் வந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது இப்போ மக்களுக்கான பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கலாம், புதிதாக வந்த சட்டங்கள் பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பேச வேண்டிய இடத்துல குறிப்பாக நாம் தமிழ் கட்சி பற்றி அவர் பேசியிருக்காரு. அதுவும் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் நிறைய பார்க்க முடியுது. எதற்காக சார் நாம் தமிழ் கட்சி அவர் தொடர்ந்து டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது?
அதான் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த அதிகாரிகளோட அந்த மீட்டிங்கில் வந்து அவர் பேசுகிறாரு. ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஒன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாவனிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. சாவனிசம்ன்றது என்னன்னா, நாங்கள் உயர்ந்த ஆட்கள் அப்படின்னு பேசுகிறது தான் சாவனிசம். மேல் சாவனிசம்னா பெண்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து மேல் சாவனிசம்பாங்க. ஸோ இப்போ எங்கள் இனம் தான் பெருசு, நாங்கள் தான் பெரிய ஆட்கள்னு சொல்கிறது தான் சாவனிசம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் நேஷனலிசம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசலை. தமிழர்களுக்கான உரிமைகளை தான் அவங்க கோர்றாங்க. நாங்கள் மற்ற இனங்களை விட நாங்கள் பவர்ஃபுல்லான இனம், நாங்கள் தான் பெரிய இனம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொன்ன மாதிரி நான் பார்க்கல. ஸோ அது ஒன்று சொல்கிறாரு. எங்கள் ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பேசுகிறாரு. அதுவுமே எப்படின்னா, இப்போ சைபர் புல்லிங்லாம் பற்றி பேசும்போது, சைபர் கிரைம்ஸ் எல்லாம் பற்றி பேசும்போது ஓவராலாக நீங்கள் டேட்டாஸ் பற்றி பேசலாம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, ஓவரால் இந்தியாவில் சைபர் கிரைம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசலாம். இப்போ அங்கே போய் நான் வந்து என்னோட பர்சனல் விஷயங்களை சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வர்றது கரெக்ட் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்னோட புரிதல் என்னன்னா, எல்லா கட்சியினருமே எல்லா கட்சிக்காரங்களுமே ஆன்லைனில் ஏகப்பட்ட சைபர் புல்லிங்லலாம் ஈடுபடுறாங்க. இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரர் உங்கள் ஃபேமிலியையோ உங்களையோ அவங்க சைபர் புல்லிங்கில் ஈடுபடுறாங்க, ஆபாசமான விஷயங்கள்லாம் பேசுறாங்கன்னா டெஃபினட்டா நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். பட் அதை வந்து ஒரு பேஸா வச்சு இந்த கட்சி வந்து ஒரு சாவனிஸ்டிக் பார்ட்டி, அவங்க வந்து ஆன்லைன் புல்லிங்ல வந்து கடுமையாக ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றதுல எனக்கு என்னமோ உடன்பாடு இல்லை. அது போக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்கே மற்ற கட்சிகளும் அந்த விஷயத்த பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா இங்கே வேற கட்சிகள்லாம் பார்த்தா இன்னும் ரொம்ப அக்ரெசிவாக ஆன்லைன் புல்லிங்லலாம் ஈடுபடுறாங்க. இப்போ எனக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சில விஷயங்கள்லாம் பேசினேன்னா ட்விட்டர்லலாம் என்ன பர்சனல் அட்டாக் பண்ணி நிறையா கான்டென்ட்லாம் நான் பார்க்க முடியுது. ஸோ அது வந்து அப்போ ஒரு பெரிய ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக இருக்கும்போது, இப்போ அவர் ஃபேமஸான ஒரு ஆள், ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, அது டெஃபினட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. பட் அதை பேஸ் பண்ணி ஒரு கட்சியை வந்து டிஃபேம் பண்ணுறது, அந்த கட்சிக்கு எதிராக அதை கொண்டு போகிறது வந்து அது கரெக்டான ஒரு விஷயமா இல்லை. ஸோ அவர் பண்ணது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு அரசு அதிகாரி ஒரு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்ட ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. இது என்ன சார் பிரதிபலிக்கு? தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அதிகாரி போய் இப்படி பேசும்போது அவங்க மத்தியில் வந்து அது எப்படி ஒரு டாக் ஆகும்? ஸோ அதான் இப்போ என்னென்னா, அது வந்து ஒரு அதிகார மட்டம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அது ஒரு பவர் சென்டராங்க. அந்த சைடில் முக்கியமான அதிகாரிகள்லாம் கலந்துக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, தமிழ்நாட்டில் இருக்கிறதே மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டினா ஒரே ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தான். மற்றெல்லாம் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் தான். ஸோ ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டியை பற்றி அங்கே பேசும்போது அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. ஸோ நேச்சுரலாக கிரியேட் ஆகக்கூடிய இமேஜ் என்னவாக இருக்குன்னா, இந்த தமிழ் நேஷனலிசம் பேசக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே ரொம்ப இந்த மாதிரி தான், ரொம்ப அக்ரெசிவாக வல்கரா, இந்திய இறையாண்மைக்கு எதிராக செல்லக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து அங்கே கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ ஏன்னா இது சீரியஸான ஒரு இஷ்யூ. ஏற்கனவே என்ஐஏ ரெய்ட்ஸ்லாம் வந்ததை பார்த்தோம். ஸோ அப்போ என்ஐஏ ரேடாரில் இருக்காங்கன்றதான் அதோட பொருள். அது தாண்டி இப்போ இந்த விஷயம், ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அங்கே போய் இங்கே ஷாவனிஸ்டிக் டெண்டன்சியோட ஒரு கட்சி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட தொடர்புல இருக்காங்க. ஆமாம், அப்புறம் எல்டிடி எலிமெண்ட்லாம் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்தியாவில் வந்து எல்டிடி வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, ஸோ அந்த ஆங்கிளையும் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்து என்டிகே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ சுற்றி ஏதோ கொஞ்சம் அழுத்தங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ஐஏ ரெய்ட் ஃபஸ்ட்டு, இப்போ இந்த விஷயம் சின்ன முடக்கின விஷயம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் என்டிகேவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுத்துப்போம். அவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாலை இளைஞர் பாச ஒருங்கிணைப்பாளர் இடுமானம் கார்த்திக் ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகார் அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குமா சார் திரு வருண்குமார் அவர்கள் மீது? நான் பெருசாக நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம திரு வருண்குமார் அவர்களோட செயல்பாடாக பார்க்கும்போது அவர் ட்விட்டரில் ரொம்ப ஓப்பனாக நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு அரசு அதிகாரின்றவர் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது, பொலிட்டிக்கலாக நியூட்ரலாக இருக்கணும். அந்த நியூட்ராலிட்டி அவர் ஏற்கனவே அவர் கொஞ்சம் மீறி இருக்கார். அவர் ஓப்பனாக வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட அவர் ட்விட்டரில் வந்து மோதலில் வந்து ஈடுபட்டிருக்கார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போதுமே பெருசாக நடவடிக்கை எடுக்கலை. ஸோ நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் அப்போவே எடுத்துருந்துருக்கணும். ஸோ அந்த வகையில் நான் பார்க்கும்போது இப்பயும் எடுப்பாங்களா அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பெரிய நடவடிக்கை இங்கே எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ரெண்டாவது, அவருக்குமே இப்போ அவர் இவ்வளோ போல்டாக போய் அங்கே பேசுகிறாருன்னா அவர் கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஏதோ ஒரு க்ரீன் சிக்னல் எங்கேயோ கிடச்சனால தான் அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசியிருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஆனால் சீமான் சொல்கிறாரு, நீ முடிஞ்சா வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு மோதி பார்த்துரும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அது மாதிரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குமா? அவர்
அது டெஃபினட்டாக பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். தெரில, அது இப்போ அண்ணாமலை மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரில. பட் சீமான் அவர்கள் என்ன ஆங்கிளில் சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க, அரசு அதிகாரியாக இருக்கும்போது நீங்கள் ஏபொலிட்டிக்கலாக இருக்கணும், அரசியல் நிலைப்பாடெலாம் எடுக்கக்கூடாது. அப்படி அரசியல் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியல் களத்துக்கு வாங்க, அண்ணாமலை அவர்களை போல் அரசியல் களத்துக்கு வாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக அரசியல் பண்ணி மோதி பார்ப்போம் அப்படின்ற ஆங்கிளில் அவர் பேசுகிறாரு. ஸோ அவர் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ ஒரு அரசு அதிகாரியாக இருந்துட்டு இந்த இதை பேசுகிறது வந்து சரியான விஷயம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை டார்கெட் பண்ணி செயல்படுறது கரெக்ட் கிடையாது. ஸோ அந்த வகையில் நிஜமாவே அரசியல் பண்ணணும், அரசியலில் ஏதோ ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தணும்னா அஃப்கோர்ஸ் அதை ராஜினாமா பண்ணிட்டு கரெக்டாக ஒரு பொலிட்டிஷனாக வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலாம். ஓகே சார், இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து சில அறிவுரைலாம் கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து வருண் ஐபிஎஸ் குமாருக்கு அரசியல் விமர்சகர்லாம் அறிவுரை கொடுக்குறாங்கன்னா, கடந்த காலில் கலைஞர் கருணாநிதியை கைது பண்ண முத்துக்கருப்பனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க, ஜாஃபர் சேட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க, அதனால நீங்கள் வந்து அரசியல்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இதோட பொருத்தி பார்க்குறது சரியாக இருக்குமா சார்? அவங்க 2 பேரையும் இவரோட பொருத்தி பார்க்குறது. இதில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக போய் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பொலிட்டிஷியன்ஸை பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஷூடாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தரை வந்து தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. அதிகாரிகளாக இருக்கலாம், ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பொலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைன்னா எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. நாளைக்கு ஏதோ பிரச்சனை வருது, இல்லாட்டி அவங்களோட தேவை நமக்கு இல்லைன்னா சைலண்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க. ஈவு இறக்கம்லாம் எதுவுமே இருக்காது, சைலண்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் அந்த மாதிரி தான். தேவை இருக்கும்போது ஸோ தேவை இருக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க, தேவை இல்லைன்னா சைட்லைன் பண்ணிடுவாங்க. பொலிட்டிக்கல் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப கட்த்ரோட்டான பிஸ்னஸ். அங்கே நிறைய போட்டிலாம் இருக்கும், நிறையா பணம் இன்வால்வ் ஆகும். அங்கே வந்து இந்த கில் ஆர் பி கில்டுமாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இதுதான். இப்போ நீங்கள் அங்கே சர்வே ஆகணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஈவு இறக்கம்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. வெளியில் இந்த மீடியாவில் பேசும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லவர் அவர் அப்படின்ற மாதிரியான இமேஜ்லாம் மெயின்டைன் பண்ணாலும் பேக்ரவுண்டில் அது ரொம்ப ஒரு கட்ரோட் பிஸ்னஸ் அது. ஸோ அந்த வகையில் பொலிட்டிஷியன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. ஸோ கீழே இருக்க எல்லாருக்கும் என்ன ஆசையாக இருக்குன்னா, நம்ம வந்து பொலிட்டிஷியன்ஸுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும், அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும், நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும், நம்ம கூட க்ளோஸாக இருப்பாங்க, நம்மளும் நல்லா வளரலாம்னா எல்லாம் யோசிப்பாங்க. நான் சொல்கிறேன் எல்லாரையுமே, கீழே இருக்க எல்லாரையுமே நான் சொல்கிறேன், அந்த விருப்பம் இருக்கும். அதில் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வரம்பை மீறி சில விஷயங்கள், பத்திரிகையாளர்களுக்கும் நான் பார்த்துருக்கேன், பொலிட்டிஷியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுக்காக சில எல்லைகளை மீறி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் பொலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு காரியம் முடிஞ்சதுன்னா டாட்டா கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பேசின விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் அதுக்கான விளைவுகளை வந்து நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட கிரெடிபிலிட்டி பிரேக் ஆகும், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே பொலிட்டிஷியன்ஸ் கூட நெருங்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர். ஓகே சார், விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அவர் கொள்கையெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒன்று இந்த பக்கம் நிலுங்க, இந்த பக்கம் நிலுங்க, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம், இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் எடுத்துக்காதீங்க, இப்படி உள்ள கட்சி உலக வரலாற்றில் எங்கேயுமே ஜெயிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு சரியான ஐடியாலஜி இல்லை அப்படின்ற விஷயத்தை அண்ணாமலை பேசியிருக்காரு. ஸோ இந்த ஆங்கிளில் விஜய் விமர்சித்தது பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் தான் லாஸ்ட். ஏன்னா ஏற்கனவே நம்ம சில வாரங்களாக நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுக்கு சித்தாந்தம் இல்லை அப்படின்ற ஆங்கிள் இருந்து ஸ்ட்ராங்காக போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சித்தாந்தம் குறித்த ஒரு விவாதத்தை வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் இந்த திராவிடம், அம்பேத்கரியம், தமிழ் தேசியம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சித்தாந்தம் குறித்த ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். சித்தாந்தம்னா என்ன, சித்தாந்தத்துக்கான தேவை என்ன, சித்தாந்தம் இல்லைன்னா ஒரு கட்சி போய் சேருமா, இந்த விஷயங்களெல்லாம் நம்மளும் அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு நல்ல விஷயத்த விஜய் அவர்கள் பண்ணியிருக்கார். அண்ணாமலை அவர்கள் சொன்னது கரெக்டு தான். சித்தாந்தம் இல்லாத ஒரு கட்சி வந்து ரொம்ப தூரம் போகாது. அதே போல் எல்லா சித்தாந்தத்தையும் நான் வச்சு பண்ணணும் சொல்ல முடியாது. 50% தமிழ் நேஷனலிசம், 50% திராவிடம் அப்படின்லாம் ஒரு கட்சி இருக்க முடியாது. அப்படி 50% அப்புறம் கம்யூனிசம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நான் தமிழ் தேசியவாதியாக இருக்கலாம், இல்லைனா நான் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டவனாக இருக்கலாம், இல்லைனா நான் கம்யூனிஸ்டாக இருக்கலாம். இப்போ நான் கம்யூனிஸ்டாகவும் இருப்பேன், ஃபேசிஸ்டாகவும் இருப்பேன், அது எப்படி? அதெல்லாம் ரெண்டும் முரண்பட்ட சித்தாந்தங்கள். அதே மாதிரி தமிழ் நேஷனலிசமும் திராவிடமும் கம்ப்ளீட்டாக அப்போசிங் ஐடியாலஜிஸ். ஸோ தமிழ் நேஷனலிசமோட தேவையே திராவிடத்தை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் ஏற்படுது. ஸோ அப்போ நான் தமிழ் தேசியத்தையும் ஏற்றுப்பேன், திராவிடத்தையும் ஏற்றுப்பேன்னா அது எதுவும் கிடையாது. அதில் இப்போ இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, டிவிக்கு நண்பர்கள் ரெகுலராக சொல்கிறது என்னென்னா, ஐடியாலஜிலாம் ஒன்றும் தேவையே இல்லை, தேவையில்லாமல் நீங்கள் ஐடியாலஜி அது இதெல்லாம் பேசாதீங்க, மக்கள்லாம் ஐடியாலஜியெல்லாம் பார்த்தா வாக்களிக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்போ நம்ம கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஐடியாலஜிலாம் தேவையில்லை, ஐடியாலஜிக்கெலாம் ஒரு முக்கியத்துவம் இல்லைன்னா எதுக்கு மாநாடு போட்டு நீங்கள் எங்கள் ஐடியாலஜி இதெல்லாம் பேசுகிறீங்க? ஆமாம், உங்கள் தலைவர் வந்து ஸ்டேஜில் போய் உட்காந்துக்கிட்டு நின்று அங்கே ஐடியாலஜி, எங்கள் ஐடியாலஜி இதுதான் சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் என்ன இங்கே கீழே இருந்துட்டு ஐடியாலஜிலாம் தேவையில்லைன்னு சொல்கிறது? அப்போ உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள், எதுக்கு ஐடியாலஜிலாம் தேவையில்லாமல் அங்கே பேசி. பல பேர் சொல்கிற அவரே எங்களுடைய ஐடியாலஜி ஐக்கியம், அவர் மட்டுமே போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லுங்கள், நான் தான் என் கட்சியோட ஐடியாலஜி,
நல்லது செய்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போங்க. எதுக்கு ஐடியாலஜிலாம் பேசுகிறீங்க? இவர் வடிவேல் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவார், இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்னு சொல்லுவார். அந்த மாதிரி நாங்கள் நல்லது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், இங்கு நாங்கள் நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்குவோம். எதுக்கு ஐடியாலஜிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு தான் ஐடியாலஜி நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு ஏன் அதை பேசுகிறீங்க அப்போ? ஸோ அதனால் ஐடியாலஜிக்கு தேவை இருக்குது. இந்த வாதம் இருக்கு இல்லையா, ஐடியாலஜி இல்லாமலும் ஜெயிச்சிடலாம், அதுக்கு உதாரணம் பார்த்தோன்னா எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து தவறான ஒரு ஆர்கியூமெண்ட். இப்போ நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ திராவிட அரசியல் சிஸ்டம் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி சொல்லணும்னா திராவிட மாடல் சிஸ்டம் வந்து ஒன்று இருக்குங்க தமிழ்நாட்டில். ஸோ அதை உடைக்கணும்னா ஐடியாலஜி தேவை. இப்போ இதுக்கு முன்னாடி திராவிட இந்த சிஸ்டம் பில்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நேஷ்னல் சிஸ்டம் இருந்தது. நேஷ்னல் பொலிட்டிக்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தமிழ்நாடு இருந்தது. ஆமாம். ஸோ நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட எக்ஸ்டென்ஷனாக தமிழ்நாடு இருந்தது. ஸோ அந்த சிஸ்டமை யார் உடைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா திமுக உடைக்கிறாங்க. திராவிட மூவ்மெண்ட் வந்து உடைக்குது. ஸோ அப்போ அவங்க ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஐடியாலஜிக்கலாக காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருந்தனால தான் அவங்களால அந்த காங்கிரஸோட அந்த ஹோல்டை உடைக்க முடிஞ்சுது. காங்கிரஸோட ஹோல்டை உடைச்சதுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வராங்க. ஸோ அந்த சிஸ்டமை உடைக்கிறதுக்கு ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி வேணும், காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த சிஸ்டமை உடைக்க முடியும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் மாதிரி, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே மாதிரியான கட்சிக்கு வந்து ஐடியாலஜி தேவையில்லை. ஏன்னா வேலையை இவங்க முடிச்சிட்டாங்க, அந்த ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதே மாதிரி இப்போவும் நீங்கள் ஒரு அரசியல் மாற்றம், ஒரு பெரிய அரசியல் மாற்றம், இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமை எதிர்த்து நீங்கள் சண்டை போட்டு அதை முறியடிக்கணும்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கணும். ஐடியாலஜி இல்லாமல் நீங்கள் அதை பண்ண முடியாது. இப்போ விஜயோட சீமான் கூட்டணி வச்சிருக்கலாமேன்ற மாதிரிலாம் நிறைய பேர் தொடக்கத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, நிறைய டிபேட்ஸ் வந்து போயிட்டு இருந்து. ஸோ அதுவும் இப்போ கூட்டணி வைக்கணும்னா நான் தமிழ் நேஷனலிசம்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாலும் நீங்கள் கூட்டணி வைக்க முடியாது. கூட்டணி வைக்கணும்னா எந்த அடிப்படையில் கூட்டணி வைப்பீங்க? ஐடியாலஜி பேஸ்டான ஒரு கூட்டணியாக அது இருக்கணும். ஸோ அப்போ அவரோட ஐடியாலஜி என்ன, நம்ம ஐடியாலஜி என்ன, ஐடியாலஜி பேஸ்டாக நம்ம ஒரு கூட்டணி வைக்க முடியுமா? அவர் திமுகவை வீழ்த்துவன்றாரே தவிர அதை தாண்டி அவர் வேறு எதுவும் போகல. தமிழ் நேஷனலிசம்ன்றது திமுகவை வீழ்த்துறது மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்புறம் நாளைக்கு நீங்கள் கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவர் வேறு எதையாவது பேசுவார், அப்புறம் அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதான் ஐடியாலஜி இல்லைன்னா இந்த ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுவீங்கன்றதை நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. திமுக ஆட்சியின் மீது வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் நிறைய இடத்துல வந்து போராட்டம் பண்ணுறது, நிறைய இடங்கள் வந்து இப்போ அமைச்சர்கள் பெருமக்கள் வந்து சேர கொண்டாடிச்சு நிறைய பார்க்க முடியுது. இது வந்து 2026 வந்து திமுக ஒரு பேக் ஃபயராக வாய்ப்பு இருக்கா சார்? 2026 திமுக ஆட்சிக்கு அமராமல் இப்போ வாய்ப்பு இருக்குமா? வேற கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா சார்? அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேகமாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம ஏற்கனவே நடந்த எலெக்ஷன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓட் ஷேருமே கூட திமுகவுக்கு கம்மியாகிட்டு தான் இருக்குது. 24 எலெக்ஷன்ஸை வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது திமுக ஓட் ஷேருமே கம்மியாகிட்டு தான் இருக்குது. என்னோட கணிப்பு என்னென்னா ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக தோற்றுருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இப்போ பார்க்கும்போது எனக்கு கம்மி அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஒரு சைடில் விஜய் ஸ்பிளிட் பண்ண போறாரு, இன்னொரு சைடில் என்டிகே, அப்புறம் ஏடிஎம்கே, பிஜேபி, 4 சைடில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இப்போ பிரதான திமுக எதிர்ப்பு கட்சி அப்படின்னு அந்த இடத்துல அதிமுக இருக்காங்க, அப்படி ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அதிமுக ஓட்ஸை தான் என்டிகே, டிவிகே எல்லாமே பிரிக்க போகிறாங்க, பிஜேபிலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் இப்படி ஸ்பிளிட் ஆகும்போது திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து விரிவாக விடையளிச்சமைக்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ